நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 27 நாள் தான் இந்த யோகம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, இந்த பிளே தமிழை பாருங்க. அடுத்து குரு நல்ல இடத்துல ஸ்தான பலத்துல இருக்கா மட்டும் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு யோகம், செம்மையான யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் போவார். ஏன்னா இந்த உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைவதால் எப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரை கரெக்டா 27 நாள் எண்ணி வச்சு அடிங்க யோகத்தை. ஆனா ஜாதகத்துல மட்டும் இந்த 2 கிரகம் நல்லா பலமா இருந்து சனி பகவான் நல்லா இருந்துட்டாங்கன்னா சனி பகவானை குரு பகவான் பாக்குறாரு. நிறைய பேர் சனி பகவானுடைய கஷ்டத்தில் உள்ளவங்க அனைவருமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணமா கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இந்த பலன் எடுத்துங்க. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 5வது ராசி. பயங்கரமான ஒரு திறமையான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. எப்படி? ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க இந்த சிம்மம். தன்னம்பிக்கையான குணம். எப்படி? தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் சிம்மத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நிர்வாக பொறுப்பு நல்லா இருக்குங்க சிம்மத்தை பொறுத்தவரை. பயங்கரமா ஒரு நிர்வாக திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு. நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அறிவான குணம், திறமையான குணம், ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்காத குணம் எல்லாமே பாருங்க. நம்ம அதிகமா இந்த சிம்மத்தை பொறுத்தவரை எடுத்துக்கணும். பொய் சொல்லக்கூடாது, நேர்வழியில மட்டும்தான் போகணும். இது சிம்மத்தோட இயல்பான குணம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த உச்சமான குரு சுக்கிரன் இணைவு இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? இப்போ எல்லாரும் எப்படா குரு பயிற்சி வரும், எப்படா நம்ம அந்த அஷ்டம சனியிலிருந்து தப்பிப்போம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி நான் குரு பயிற்சி கொடுத்துருந்தேன் பிளே தேவையில்லை. எப்படா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தீங்களே. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்கள் பிரச்சனை குறையும். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சிம்மத்துக்கு பிரச்சனை குறையும். அஷ்டம சனி ஆட்டி படைச்சு பிடிச்சி லைஃப்பில் கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, குழப்பம், தடுமாற்றம், மருத்துவ செலவு, விரைய செலவு, பயங்கரமான ஒரு பல்லு வலி, பல்ல பிடுங்கிறது எடுத்து பாருங்களேன். வீண் பிரச்சனை, வீண் வம்பு வழக்கு, எதை எடுத்தாலும் உங்களுக்கு கெட்டதாக வர்றது, நல்லதாமையாமல் ரொம்ப தடுமாற்றத்துக்கு போகிறது, நிறைய குழப்பத்தை பார்க்குறது, இது மாதிரி சிம்மம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய கெட்ட பலனை அதிகமாக பார்த்தவங்க சிம்ம ராசிக்காரங்க. சில பேர் கேட்குறீங்க, நான் பிறந்ததுலேருந்து கஷ்டம் தான் படுறேன், என்னதான் காரணம், ஏன் இந்த ராசியில் நான் இப்படி கஷ்டப்படுறேன், சில பேர் கேட்பாங்க. ஆனால் சில பேருக்கு தசாபதி நல்லா இருந்தால் அஷ்டம சனி திடீர் யோக தள்ளி கொடுத்துட்டு போயிடும். நீங்கள் எல்லாத்துக்குமே கெட்டதாக யோசிக்கக்கூடாது. ஜாதகத்தில் உங்கள் விதியில் என்ன எழுதுனதோ அது நடக்கும் அந்த நேரத்தில். அதனால தான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அதனால தான் விதி ஜாதகம் எல்லாருமே செக் பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. யோகமான கிரகம் வரும்போது யோகமான பலனை கொடுக்குது. பலவீனமாக காலத்தில் அந்த பரிகாரத்தை நம்ம ஒன்றும் இல்லை, பிரச்சனை வரும்போது தான் நம்ம ஜாதகம் எடுத்து போய் பார்ப்போம், ஏன்டா நமக்கு இப்படி நடக்குது. இப்போ ஆல்ரெடி இப்போ எல்லாரும் பாருங்க, இந்த குரு உச்சமானவே எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்த்துடணும். அது இல்லாமல் இப்போ சுக்கிரனும் சேர்ந்து இணைச்சிட்டாரு உச்சத்தில். ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனை விட தெரியுமா? உங்களுக்கு முயற்சியை காட்டக்கூடிய கிரகம், ஆசையை தூண்டக்கூடிய கிரகம். சுக்கிரனா என்ன? மெயினாக மனைவிக்காரகம் சுக்கிரனை சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் சேமிப்பு நிறைய ஆசை இருக்குன்னா அந்த சுக்கிரன் அதிபதி. நம்முடைய படுக்கறை சுகங்கள் சுக்கிரன் தான். இனிப்பு, எப்படி? இனிப்பு, நடிகை, அது அந்த சினி ஃபீல்டு, கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிரன் தான். கம்ப்யூட்டர் எல்லாமே சுக்கிரன் தான். இதுக்கெல்லாம் காரகர் சுக்கிரனுங்க.
அது யாரோட சேர்ந்துருக்கு? 5ஆம் வீட்டு குருவோட சேர்ந்து பஞ்சமாதிபதியோட சேர்ந்துருக்காரு. மறந்துட்டீங்க? எப்படி 5ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்துருக்காரு. அந்த 8ஆம் இடத்த இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையா பார்க்குறாரு. 8ஆம் வீட்டுக்கு அதிபதி இந்த குரு தான். அப்போ அந்த குரு சுகம் இணைஞ்சு 2 கிரகம் சேர்ந்து இந்த குரு பகவான் மட்டும் அங்கே பார்ப்பதால், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயம் வரும். நான் சொல்கிறது எப்படி தெரியுமா? கரெக்டாக ஜூன் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கிர பகவானும் குரு பகவான் ரெண்டுமே யார் சனி பகவான சாரத்தில் போவாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், 7 சனியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் சரி, இந்த அஷ்டம சனியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் சரி, அஷ்டம சனியை அசால்ட்டாக தூக்கி அடிச்சலான்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆக நம்ம எப்படா லைஃப்பில் இப்படி தான் இருப்போம்னு கவலையே படாதீங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள். இப்போ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் வந்து மகாலட்சுமி யோகத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். 3ஆம் வீட்டு அதிபதி, ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 10ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். எப்படி பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி தான் அவர் தான். ஒன்றும் இல்லை, இப்போ நேராக பாருங்கள், 6ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் குரு பகவான் பார்க்குறாரா? அப்புறம் உங்கள் என்ன மனசில் என்ன ஓடுது தெரியுமா? உங்கள் எண்ணங்கள், நம்ம வெளிநாடு போகலாமா, வெளியூர் போகலாமா, இல்லை வேலை உத்தியோகத்தை மாற்றலாமா, ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே ஓடும். கண்டிப்பாக அதை பண்ணிக்கிங்க, நல்லாயிருக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் ஆல்ரெடி வந்திருக்கணும். இல்லைன்னா நான் சொன்ன டேட்டுக்குள்ளே வரும். எப்படி ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சே தீரும். இதை மாற்று கருத்தே இல்லை, இது எழுதியே வச்சுக்குவோம். வெளியூர், வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் சொல்கிறேன். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், சுக்கிர பகவானும் பார்க்குறார். 10ஆம் வீட்டு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவ பதவியும் பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் பார்ப்பதால் உங்களுக்கு வெளிநாட்டு வெளியூர் வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கு நான் சொல்கிறேன். காரணம் இல்லாமல் சொல்லலை, உங்களுக்கு நான் காரணத்தை சொல்லிட்டேன். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது. ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நல்லா இருந்தால் கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க. நகை வாங்குவீங்க, பொருள் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, தொழில் பண்ணுவீங்க. இப்படி தான் நான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, இப்போ புதுசாக தொழில் பண்ணால் அஷ்டம சனி எப்படின்னு பார்த்துட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணி அடிங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, எப்படி இட சொத்து சார்ந்த பிரச்சனையோ, சொத்து சார்ந்த பிரச்சனை, அந்த வழக்கு இருந்தால் இப்போ எடுத்துருங்கன்னா குரு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, வீடு இடம் பூமி சொத்தை பார்க்குறாரு. வீடு கொடுத்த அதிபதி 10ஆம் இடத்தை செவ்வாய் பலமாயிடுவார். உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குது. அதனால் வீடு இடம் வாங்கி விற்கிறது போன்ற அந்த சொத்தில் உள்ள வில்லங்கெல்லாம் இப்போ சரியாகிடும். பூர்வீக சொத்து கிடைக்கும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வெளிநாட்டில் வெளியூரில் படிக்கிறவங்க, மருத்துவ படிப்பு படிக்கிறீங்களா இருப்பீங்க, மருத்துவ படிப்பு கண்டிப்பாக படிப்பீங்க. அடுத்து மெயினாக கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டில் படிப்பீங்க. அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு படிப்பீங்க. அடுத்து இந்த வண்டி வாகனம், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இது சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்ட படிப்புலாம் நிறைய பேர் இந்த சிம்மத்தில் படிக்கணும். அந்த படிப்புகளெல்லாம் இப்போ இனிமேல் நல்லா ஒரு இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துக்கணும். ஏன்னா நான் படிப்பு கல்விக்கு எந்த ஒரு தடங்களும் நான் சொல்ல முடியலை, அதுக்கான நேரம் உங்களுக்கு சொல்லவும் மாட்டேன். ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சி வரும்போதே சூரியன் 11 லாபத்தில் போய் உட்காந்துருக்காரு. நீங்கள் கவலையே படாதீங்க. மேல் படிப்பா, வெளிநாடு படிக்கும், எல்லாமே படிப்பில் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அது மாதிரி உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தையும் கவலை பண்ணலாம். மருத்துவ செலவு இனிமேல் பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டீங்க. அதான் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி நோயை கொடுக்கக்கூடிய கிரகத்தை குரு பகவான் பார்க்குறாரு. நீங்கள் ஜாதத்தில் ஒன்று தான் பார்க்கணும், குரு பகவான் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் பாருங்கள். சனி பகவான் நல்லவரா கெட்டவரா பாருங்கள். அது சுக்கிர பகவான் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் இந்த 3 கிரகத்தை ஒன்று பாருங்கள். இப்போ எல்லா யோகம் உங்களுக்கு தேடி வரும். தசாபதி இங்கே சரியில்லைனா எல்லாமே சரி இருக்காது. அதே மாதிரி பாருங்கள், வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளியூரில் உள்ளவங்க இந்த லாட்ரி சீட்டு எடுக்கலாம்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பார்த்து லாட்ரி எடுங்க, கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாமல் ஜாதகத்தை பார்த்து பாருங்கள், வெற்றி நிச்சயமாக இருக்கும். அரசியல்வாதின்னு சொல்கிறேன், நல்லாயிருக்கும். அரசாங்க வேலைக்கு எழுதுகிற எக்ஸாம் எழுதும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா இது எதுவுமே இந்த கெட்ட சொல்ல முடியும். அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிகளும் நிறைய மன வருத்தம் தரங்கள் இருக்கும். திருமண வாழ்க்கையில் காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் ஆல்ரெடி நிறைய கிடைச்சிருக்கும், இப்போ கிடைக்க போகுது சிம்மத்துக்கு. ஏன்னா நல்ல ஒரு டைமாக இருக்குது பார்த்துக்கு. இப்போ நட்சத்திர பலம் பார்த்தோம்னா அதில் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மக நட்சத்திர பலம். எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாமே, பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பாக இருக்குமே, நல்லா ஞாபக சக்தி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். எப்படி வருமானம், பொருளாதாரம், வெளிநாடு, வெளியூர், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயத்தை மாற்றலாம். நல்லா, ஆனால் என்னை பொறுத்தவரை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே எதுவும் வழக்கு போட்டால் வழக்கு எடுத்து நடத்த போகிறால் உங்கள் பக்கம் கேஸ் தீர்ப்பாகும். அதேமாதிரி வெளிநாட்டு வேலை, இந்த மெயினாக அந்த மகனத்தில் பிறந்தவங்க எது சமமாக இருப்பாங்க தெரியுமா? மெயினாக நெருப்பு சார்ந்த விஷயம், இரும்பு, வண்டி, வாகனம், மருத்துவம், இது மாதிரி நிறைய ஒரு இந்த ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் இந்த மகனத்தில் பிறந்தவங்க இனிமேல் நல்லாமே சூப்பராக இருக்கும் மாதிரி. வீடா, வெளிநாடா, வேலையா, உத்தியோகமாக, வருமானம், பொருளாதாரம் சூப்பராக இருக்கும், அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து பூர்வ நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், எல்லாமே அறிவான குணம் நிறைய இருக்கும். கவலைப்படாதீங்க பூரத்தில் பிறந்தவங்க.
எந்த காரியம் எடுத்தாலும் பூர்வ நட்சத்திரம் நல்ல ஒரு சூப்பராக இப்போ சுக்கிரன் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. வெளிநாடு வெளியூர் பயணம் ஒரு அலைச்சல் இருக்கும், ஆனால் நல்ல ஒரு புரோஜனம் இருக்கும். பார்த்துக்கோங்க, ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ணுவீங்க. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் தேடி வரும். ஆல்ரெடி வேலை உத்தியத்தில் பிரச்சனை இருக்கும், இப்போ பிரச்சனை முடிஞ்சு நல்ல வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும். இந்த சுக்கிர பேச்சில் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம். பயங்கரமான திறமையான குணம், தைரியமான குணம், பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தன்மையான குணம் நிறைய இருக்கும். இனிமேல் பாருங்கள், இந்த உத்திரத்தில் பிறந்த நட்சத்திரம் அனைவருக்கும் சொல்கிறேன், ஒரு வருமானம் பெருமுட இன்கம் பொருள் சேமிப்பு அதிகமாக இருக்குது. திடீர் யோகம் நிறைய இருக்குது. பொண்ணுல அரசாங்க வேலை, அரசு அலுவலகம், மேல் படிப்பு, பட்ட படிப்பு, கணவனை ஒற்றுமை, தொழில் வேலையில் நிறைய சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா பண்ண போகிறீங்க. இந்த சுக்கிர பயிற்சி வந்தோடனே பாருங்கள், நான் சொல்லுவது ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். வரக்கூடிய உச்சமான குருட சேர்ந்து சுக்கிர பகவான் இணைவதால் சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.